ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமானதுங்க. அதை விட ரொம்ப ஈஸியானது. இந்த வீடியோ முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா ஒரு வாக்கியம் சரியாக வடிவமைக்கப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த சென்டென்ஸோட கரெக்டான மீனிங்கை புரிஞ்சுக்கிட முடியுங்க. அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை ஈஸியாக மேக் பண்ணி நம்மளால் பேச முடியுங்க. வீடியோவை கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? சென்டென்ஸ் பேட்டர்னில் முக்கியமாக 7 இருக்குதுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ, எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். நான் உங்களுக்கு தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், அவன் படிக்கிறான். இந்த சென்டென்ஸில் யாரை பற்றி நம்ம பேசுகிறோம்? கரெக்டுங்க, அவனை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்படின்னா இந்த சென்டென்ஸில் அவன் தான் சப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சாங்க? அடுத்து பார்க்கலாமா? வேர்ப். வேர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குதோ அதை தான் நாம் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு இப்போ தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவள் சமைக்கிறாள். இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குது? அதாவது அவள் என்ன செயலை செய்கிறா? சமைக்கிற ஒரு செயல். அப்படின்னா சமைக்கிறது தான் வேர்ப். உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சாங்க? நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குதோ அதை தான் நாம் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது பார்க்கலாமா? மூணாவது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் முழுமையான பொருள் தரக்கூடிய வார்த்தை எதுவோ அதை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லே சொல்கிறேன், நான் ஒரு ஆசிரியர். இப்போ இந்த சென்டென்ஸில் எந்த வேர்ட் முழுமையான மீனிங் நமக்கு தருது? எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க, குட். ஆசிரியர். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த சென்டென்ஸ்க்கு முழுமையான மீனிங் கொடுக்குது. இந்த ஆசிரியர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் ஒரு முழுமையான மீனிங் கொடுக்காது. அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிற வார்த்தை தான் காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சிருச்சாங்க? நாலாவது பார்க்கலாமாங்க? ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும். அந்த செயலை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ, அதாவது அந்த செயலை யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேடன் மானை கொன்றான். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா யார்? வேடன். வேர்ப்னா என்ன? வேடன் என்ன செயலை செய்கிறான்? கொல்ற ஒரு செயலை செய்கிறான். அப்போனா கொல்றத நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொல்ற செயலை யார் ரிசீவ் பண்ணிக்கிறா? மான். அப்படின்னா மான் தான் ஆப்ஜெக்ட். நீங்கள் ஆப்ஜெக்டை இப்படி கூட சொல்லலாம், வேடன் எதை கொன்றான். இந்த எதை அப்படிங்கிற கேள்விக்கு எந்த வேர்டு ஆன்சர் தருதோ அதையும் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஓகேங்களா? புரிஞ்சிருச்சாங்க? ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும். அந்த செயலை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி பிரியும் அப்படின்னா, ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு எந்த வேர்டு ஆன்சர் தருதோ அதை தான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லே சொல்கிறேன், இன்னும் நான் இங்கிலீஷ்க்கு போகலை. நான் உங்களுக்கு தமிழ்னு சொல்லி புரிய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ்க்கு போக போகிறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான். இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்க தோணுது?
அவன் உனக்கு என்ன கொடுத்தான்? இப்படி தானே கேட்க தோணுது. இந்த இடத்துல அவன் உனக்கு என்ன கொடுத்தான் அப்படிங்கிற கேள்விக்கு எந்த வேர்டு ஆன்சர் கொடுக்குது? சூப்பருங்க, எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஒரு பேனா அப்படின்னா ஒரு பேனா, இதை தான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எந்த வேர்டு நமக்கு ஆன்சர் தருதோ அந்த வேர்டை தான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இதே எக்ஸாம்பிளாக நான் வைக்கிறேன். அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான். இந்த சென்டென்ஸில் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன அப்படின்னா அவன் யாருக்கு பேனா கொடுத்தான்? இந்த கேள்விக்கு எந்த வேர்ட் நமக்கு ஆன்சர் கொடுக்குது? எனக்கு. அப்படின்னா எனக்கு, இதை தான் நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிருச்சாங்க? டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லி தரும்போது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். இப்போ அடுத்து பார்க்க போகிறது அட்ஜென்ட். அட்ஜென்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்டு இருக்கும், அதை தான் நம்ம அட்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸில் அட்ஜென்ட் இல்லாமலே அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டான சென்டென்ஸில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம அட்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் தமிழில் தான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்வி பேட்டர்ன் பார்க்கலாம். எஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்ட். வி அப்படின்னா என்னது? வேர்ப். நான் தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பின்னாடி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ராஜா வருகிறான். ராஜா கம்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ராஜா கம்ஸ். இதில் எது சப்ஜெக்ட், எது வேர்ப்? சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும். ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? சூப்பருங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ராஜா அப்படின்னா ராஜா தான் சப்ஜெக்ட். இப்போ அடுத்து என்ன இருக்குது? கம்ஸ். இந்த கம்ஸை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ப்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குதோ அதை தான் வேர்புன்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸில் கம்ஸ் வர்றது ஒரு செயல் தானே, அல்லது சப்ஜெக்ட் என்ன செயலை செய்கிறாங்க? இங்கே வருகிற ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா கம்ஸ். இதை தான் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிருச்சாங்க? அடுத்து பார்க்கலாமா? த தீஃப் எஸ்கேப்ட். திருடன் தப்பி ஓடினான், தப்பி விட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா யாரு? திருடன். த தீஃப் தான் சப்ஜெக்ட். வேர்ப் என்னது? தப்பி ஓடினான். தப்பிக்கிறது ஒரு வேர்ப், எஸ்கேப்ட். புரிஞ்சிருச்சாங்க? த தீஃப் சப்ஜெக்ட், எஸ்கேப்ட் வேர்ப். அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் படிக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா காமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சர் டைப் பண்ணிட்டே வாங்க. எது சப்ஜெக்ட், எது வேர்ப்? ஐ சப்ஜெக்ட், ஸ்டடி வேர்ப். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கான டெஸ்ட். பேர்ட்ஸ் ஃப்ளை. சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன? ஆன்சர் பண்ணுறீங்களா? உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா பரவாயில்லைங்க, வாயை திறந்து அந்த ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ்விசி பேட்டர்ன். நான் ஒரு இந்தியன். இதை இங்கிலீஷில் ஐம் அன் இண்டியன் அப்படின்னு சொல்லலாங்க. இதில் ஐ, இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆம், இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஆம் அப்படிங்கிறது பி ஃபார்மில் வரும். இதையே நம்ம வேர்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம். பி வேர்ப், ஹேவ் வேர்ப், டூ வேர்ப், இந்த மாதிரி வேர்பில் நிறையா இருக்குது. ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இஸ், இதை நாம் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், அன் இண்டியன். இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா
ஒரு சென்டென்ஸில் முழுமையான பொருள் தரக்கூடிய வார்த்தை எதுவோ அதை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், எந்த வேர்ட் முழுமையான பொருள் நமக்கு தருது? ஒரு இந்தியன். நான் ஹைட் பண்ணுறேன், மறைக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. ஆம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான மீனிங்கை நமக்கு கொடுக்கல. ஆனால் அண்ட் இண்டியன் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆட் ஆகும்போது இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா தெரிஞ்சிருச்சா? ஐ சப்ஜெக்ட், ஆம் வேர்ப் அண்ட் இண்டியன். இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. அடுத்து பாருங்க, ராணி ஒரு ஆசிரியர். ராணி இஸ் எ டீச்சர். ராணி சப்ஜெக்ட், இஸ் இதை வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அ டீச்சர் இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அ டீச்சரை நம்ம ஹைட் பண்ணிட்டோம், மறைச்சிட்டோம் அப்படின்னா ராணி இஸ் அப்படின்னு இருக்குது. இந்த சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸே கிடையாது. அப்போனா இந்த சென்டென்ஸில் எந்த வேர்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது? ஒரு ஆசிரியர், அ டீச்சர். அப்படின்னா அ டீச்சர் இதை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. மை பிரதர் இஸ் கிளவர். என் சகோதரன் புத்திசாலி. இதில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக இந்த வீடியோவை உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இந்த எஸ்விஓ பேட்டர்னில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ்விஓ பேட்டர்ன். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஐ ப்ளே கிரிக்கெட். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. இதில் எது சப்ஜெக்ட்? ஐ. ஏன்னா இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம். ஐ தான் சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்ன? ப்ளே. ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குது அல்லது இந்த சப்ஜெக்ட் என்ன செயலை செய்கிறாங்க? விளையாடுகிற ஒரு செயலை செய்கிறாங்க. அப்படின்னா விளையாடுறது தான் வேர்ப். ப்ளே இதை தான் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்னா என்ன? குட், எல்லாருமே ஆன்சர் பண்ணுறீங்க, சூப்பருங்க. கிரிக்கெட். நீங்கள் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நான் என்ன விளையாடுறேன் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் என்ன ஆன்சர் இருக்குது? கிரிக்கெட். அப்படின்னா கிரிக்கெட் இதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். வாட் அப்படிங்கிற கொஷனுக்கு எந்த வேர்ட் ஆன்சர் கொடுக்குதோ அதை தான் நாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிருச்சாங்க? அடுத்து பார்க்கலாமா? அவள் பிரியாணி சமைக்கிறாள். ஷீ குக்ஸ் பிரியாணி. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சொல்லுங்க பார்க்கும். ஷீ இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். குக்ஸ் இதை தான் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். பிரியாணி இதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவள் என்ன சமைக்கிறாள்? இந்த கேள்விக்கு எந்த வேர்ட் ஆன்சர் தருது? பிரியாணி. பிரியாணி தான் ஆப்ஜெக்ட். ஈஸியாக இருக்குதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நாய் பூனையை துரத்தியது. த டாக் சேஸ்ட் த கேட். த டாக் இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சேஸ்ட் இதை தான் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். த கேட் இதை தான் நாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கவனிங்க, த டாக் இருக்குது, த கேட் இருக்குது. இதில் கேட் இதை நம்ம சப்ஜெக்டாக சொல்லலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறோம்? நாய். ஃபர்ஸ்ட் நம்ம நாயை பற்றி பேசுகிறதுனால த டாக் இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாய் என்ன செயலை செய்யுது? துரத்தியது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சேஸ்ட். இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாய் எதை துரத்தியது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் என்ன ஆன்சர் இருக்குது? பூனையை. அப்போனா த கேட் இதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பேசிக்கானவங்களுக்கு மட்டும்தான். அதனால் எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது SVIO DO பேட்டர்ன். அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான்.
He gave me a pen. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பிரிக்கலாமா? சப்ஜெக்ட்னா என்ன? சூப்பருங்க, எல்லாருமே ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஹீ இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ப்னா என்ன? கேவ், கொடுத்தான். கொடுக்கறது ஒரு செயல் தானே. கேவ் இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நல்லா கவனிங்க, ஆப்ஜெக்ட் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஐஓ டிஓ. ஐஓ அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓ அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு எந்த வேர்டு ஆன்சர் கொடுக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட் இன்டைரக்ட் வராது. இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டாக பிரிஞ்சதுனால டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? சொல்லுங்க பார்க்கும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அவன் எனக்கு என்ன கொடுத்தான் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் வருதுங்க? ஒரு பேனா. அப்படின்னா அ பென். இதை தான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்டாக கேட்குறோம் பார்த்தீங்களா, அவன் உனக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னா இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வருதோ இதை தான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அ பென் இதை தான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு எந்த வேர்டு ஆன்சர் கொடுக்குதோ அதை தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். அவன் யாருக்கு ஒரு பேனா கொடுத்தான்? எனக்கு. இன்டைரக்டாக சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவன் யாருக்கு பேனா கொடுத்தான்? எனக்கு. மீ. இதை தான் நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க, இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவள் ஏழைகளுக்கு பணம் கொடுத்தாள். She gave money to the poor. She gave money to the poor. இதில் சப்ஜெக்ட்னா யாரு? She. வேர்ப்னா என்ன? gave. கொடுத்தாள், கொடுக்கறது ஒரு செயல். gave இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது? ஏழைகளுக்கு என்ன கொடுத்தாள்? டைரக்டாக கேட்குறோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே டைரக்டாக நம்ம கொஷின் கேட்போம். அவள் ஏழைகளுக்கு என்ன கொடுத்தா? பணம், மணி. இதை தான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? டு த புவர். அவள் பணம் யாருக்கு கொடுத்தா? ஏழைகளுக்கு. டு தி புவர். இதை தான் நாம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. நான் அஜித்துக்கு கடிதம் அனுப்பினேன். ஐ சென்ட் அஜித் அ லெட்டர். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது? வேர்ப்னா என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா காமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களை மாதிரி நிறைய பேர் எங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. மறக்காமல் செக் பண்ணுங்கள், மறக்காமல் ஆன்சரும் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது அர்ஜென்ட். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். கார் மெதுவாக நகர்கிறது. கார் மூவ் ஸ்லோலி. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன? வேர்ப்னா என்ன? அர்ஜென்ட்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கும். கார் இதை தான் சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். மூவ்ஸ் நகர்றது ஒரு செயல். இதை தான் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஸ்லோலி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டு இல்லாமல் கூட இந்த சென்டென்ஸ் ஒரு முழுமையான சென்டென்ஸ் மாதிரி தெரியும். பாருங்களேன், கார் மூவ்ஸ். கார் நகர்கிறது. கரெக்டாக ஒரு முழுமையான சென்டென்ஸ் இங்கே இருக்குது. ஆனாலும் ஒரு சென்டென்ஸ் முழுமையாக இருந்தாலும் அர்ஜென்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் எக்ஸ்ட்ரா வேர்டு கொடுக்கும். இந்த அர்ஜென்ட் இல்லாமலே ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக நம்மளால் முடிக்க முடியும். அர்ஜென்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி. ஓகேங்களா, புரிஞ்சிருச்சாங்க? இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ ஃபைனலாக எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர்ன் மட்டும் பார்க்கலாம். SVOA பேட்டர்ன். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நான் நேற்று ஒரு ஃபோன் வாங்கினேன். ஐ பாட் அ ஃபோன் yesterday. இந்த சென்டென்ஸில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது? ஐ இதை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாட் அப்படின்னா வாங்கினேன். வாங்கிறது ஒரு செயல் தானே.
இதை நம்ம verb அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, என்ன வாங்கினேன். என்ன அப்படிங்கிற கேள்விக்கு எந்த வேர்டு ஆன்சர் கொடுக்குதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட். சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஃபோன், இதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, எஸ்டர்டே. இது எந்த பேட்டர்னில் சொல்லுவோம்? அர்ஜென்ட். இந்த எஸ்டர்டே இல்லாமல் போனால் கூட இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு முழுமையான சென்டென்ஸ் மாதிரி தெரியுதா? ஐ பாட் அ ஃபோன். நான் ஒரு ஃபோன் வாங்கினேன். ஆனால் இந்த சென்டென்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு மீனிங் கொடுக்குதா? நேற்று அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் வருதுனால இதை நம்ம அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபைனலாக எஸ்வி, எஸ்விஓ இந்த 2 பேட்டர்னில் நீங்களாக ஓனாக ஏதாவது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆன்சரும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.